பிக் பாஸ். அதுல வேற அந்த ஓவியான்னு ஒன்னு இருக்குதான். அதுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு ஓவியாவை காப்பாத்துறீங்களாம். கொஞ்சம் கூட ஈனம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லையா உங்களுக்குலாம்? இவனுக்கு நல்ல வழியா தெரியாதுப்பா. தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் சிலை வைக்க அலைவாருங்க. இவனுக்கு எல்லாம் இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு. அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க, கால் விழுந்து மரியாதை செய்வானுங்க. 1.5 கோடி பேரு ஏதோ ஓவியான்னு ஒரு சினிமா காட்சி, அதுக்கு ஓட்டு போட்டு காப்பாத்துறீங்களே. உங்களுக்கெல்லாம் மானம் ஈனம் கிடையாதா? அந்த 1.5 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா போன தேர்தல்ல உங்களை நான் காப்பாத்திருப்பேன்ல நானு. இவனுக்கு என்னைக்குப்பா நல்லவங்க கிட்ட பார்த்து ஓட்டு போட்டிருக்கானுங்க? இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாறான்னு தானப்பா போட்டிருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் மேல கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. 3.5 கோடி பேர் இந்த டிவி பாக்குறீங்களே, இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களே, அதுல நமிதா பாத்ரூம் கழுவுதான் பாத்துட்டு இருக்கீங்க. ஏன் உங்க வீட்டுக்கு வெளியில சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடைக்கு யார் காரணம்? அந்த சாக்கடையில கொசு இருக்குது, அந்த கொசுவுக்கு யார் காரணம்? அந்த கொசுனால உங்களுக்கு டெங்கு வருது, டெங்கு காய்ச்சல் வருது, சிக்கன் குனியா வருது. இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா நீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.